தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நெல்லையில் நடந்த ஒரு ஆணவ படுகொலை சமூக வலைதளங்களை திறந்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன நடந்துச்சு, எதுக்காக அந்த பையன் வந்து வெட்டி கொல்லப்பட்டான்ற பற்றி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது அந்த காணொலி வேலையாக நம்ம காண்போம். அதாவது மக்களே, இந்த ஆணவ படுகொலை எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெகா சீரியல் போடுவாங்கல்ல, அதாவது தொடர்கதையா அப்படி வரும்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஆணவ படுகொலை வந்து ஒரு தொடர்கதையா மாறிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இது மிகவும் வந்து ஒரு ஆபத்தான போக்கு. ஆனா இங்க நெல்லையில வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அது சாதி ரீதியான பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவர் சொன்னார். இப்ப நடந்ததுக்கு பேருக்கு என்னன்னு தெரியல, இதுக்கு வந்து அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். சரி, ஓகே, நம்ம விஷயத்த முழுசா பார்க்கலாம். அதாவது இந்த கொல்லப்பட்ட நபருடைய பெயர் வந்து கவின். இவர் வந்து சென்னையில வந்து ஒரு மென்பொருள் நிறுவனத்துல, அதாவது ஐடி கம்பெனில வந்து வேலை செய்யாரு. மாசம் ஒரு 1.5 லட்சம் 1 லட்சம் கிட்ட நெருக்கி சம்பளம் வாங்கக்கூடிய நபர் தான். இந்த நபர் வந்து திருநெல்வேலியில, அவரோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. இவருக்கு வந்து தூத்துக்குடியில சுபாஷினி அப்படின்ற ஒரு பெண்மணியோட ஒரு பழக்கம் ஏற்படுது. அதாவது ஸ்கூல்ல இருந்தோ காலேஜ்ல இருந்தோ இவங்க பழக்கம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க நட்பா தான் பழகிருக்காங்க. காதல் என்னன்றது தெரியல, ஆனா காதலிச்சாங்கன்றனாலதான் வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு இவரு. இப்படி இருக்க நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கவினுடைய தாத்தா அவர் வந்து விபத்துல வந்து மாட்டி அவருக்கு ஏதோ அடிபட்டிருக்கு. அவர் வந்து திருச்செந்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க நேரத்துல வந்து கவின்கிட்ட வந்து அந்த சுபாஷினி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு பிரைவேட்டு, அவங்க வந்து சித்த மருத்துவர், அந்த சுபாஷினின்ற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவர், இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த கவின், அவங்க அம்மா, அவரோட மாமா 3 பேரும் இவங்க தாத்தாவை கூட்டிட்டு அந்த சுபாஷினி வேலை செய்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, சிகிச்சைக்காக போகிறாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவினோட அம்மா, கவினுடைய மாமா 3 பேரும் இந்த சுபாஷினின்ற பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த சுபாஷினியோடைய தம்பி, அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா சுர்ஜித். அந்த பையன் என்ன பண்ணுறான், கவினை வந்து வண்டியில் ஏற்றி உட்கார வைக்கிறான். அதாவது கிட்டத்தட்ட பரியேறும் பெருமாள் படம் மாதிரி ரியலா. ஆமாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வாசலில் வச்சு வெட்டிடுறான். எங்கள் அக்காட்ட எப்படி நீ பேசலாம் அப்படின்னு வெட்டி கொண்டுட்டு இவன் போய் சரணடைஞ்சிடலாம். இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்சிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதாவது இது நாள் வரைக்கும் ஆணவ கொலை பண்ணுறவங்கலாம் ஒன்று படிக்காதவனாக இருப்பான், இல்லை தற்குறியாக இருப்பான், இல்லை அஞ்சறிவு ஜீவனாக இருப்பான். ஆனால் இப்போ இந்த பையன் உண்மையிலேயே ஒரு படிக்கிற பையன் மாதிரி தான் தெரியுது. இன்னொன்று இதில் பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுபாஷினியினுடைய இந்த கொலை செய்த அந்த பையன் அவருங்க சுர்ஜித், இந்த பையனோட அப்பா அம்மா வந்து காவல்துறையில் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு காவல் உதவி ஆய்வாளர் அந்த கேட்டகரியில் இருக்காங்க. இப்போ இதுதான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. அதாவது மக்களே, காவல்துறையால் தான் இங்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து பூதாகரமாக்கப்படுது. அது யாரும் மறுக்க முடியாது. நம்ம சொன்னா வந்து சிலர்கள் கோவப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், இப்ப சமீபத்தில் இந்த அஜித் குமார்ன்ற பையன் அடிச்சு கொல்லப்பட்டதா இருக்கட்டும், இது போன்ற சம்பவம் காவல்துறையால் நிகழ்த்தப்பட்டதுதான். இது யாரும் மறக்க முடியாத உண்மை. காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த படித்த நபர்களே இப்படி இருந்தா, அப்ப மற்ற மக்களோட நிலைமை என்னன்றதை யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்கு படிக்கிறோம்? 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும், சமத்துவம் பேசணும், இதுக்கு தானே படிக்கிறோம். அதாவது ஒரு V1 மர்டர் கேஸ்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து ஒரு சீன், அருமையான சீனு. அதாவது நான் படிச்சவங்கலாம் வந்து ஜாதி பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா படிச்சவங்க தான் இன்னைக்கு மோசமா ஜாதி பார்க்குறீங்க. அதான் வெளிப்படையா போய் நீங்க மேட்ரிமோனியில வந்து இந்த ஜாதி தேவையா, இந்த ஜாதியில பொண்ணு வேணுமா, இந்த ஜாதியில மாப்பிள்ளை வேணுமா சொல்லி வெளிப்படையா பேசுறீங்கன்னு ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நடந்த இந்த ஆணவ படுகொலை. அதாவது மக்களே, என்னப்பா ஏதாவது கொலை நடந்துட்டா போதும், அதை வந்து நீங்க அப்படியே ஹைப் பண்ணி உங்க யூடியூப்ல போட்டு வியூஸ் ஏத்துறதுக்காண்டி இதெல்லாம் பேசுறீங்கன்னு சில நபர்கள் சொல்றீங்க. இதை வந்து பேசிதான் சம்பாதிக்கணுன்ற நோக்கம் நமக்கு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது தெரியாமையே எவ்வளவு பேர் இருக்காங்க.
அதாவது இப்ப இந்த கொல்லப்பட்டார்ல இந்த பையன் பார்த்தீங்கன்னா நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பையன். மாதம் கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 நெருக்கி சம்பளம் வாங்கக்கூடிய பையன் தான். ஆள் பார்க்க ஒரு நல்ல லட்சணமாக தான் இருக்காரு. ஃபோட்டோ வேணா நான் டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க. அதாவது இந்த தற்கொலை பசங்களாம் அடிக்கடி முன்வைக்கிற ஒரு வாதம் என்னன்னா, ஒன்றும் இல்லாதவனை போய் கல்யாணம் பண்ணிட்டான், அவனுக்கு என்ன வீடு இருக்குதா வாசம் இருக்குதா, இவன் போய் எப்படி எங்கள் வீட்டு பொண்ணை வச்சு காப்பாற்றுவான் அப்படின்னு கேனத்தனமாக பேசுவாங்க. ஏதோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் பரம்பரை மாதிரியும் இவங்கள்ட்ட பொண்ணை கட்டி கொடுத்தனா மட்டும் தங்க தேரில் தான் கூட்டிகிட்டு வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி பேசுவானுங்க. இவன்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் பைக் அவன் கூட காசு இருக்காது, ஆனால் இவன் பேசுகிற பேச்சு வேற லெவலில் பேசுவாங்க. ஆனால் இப்போ இந்த பையன் கவின்ற பையன் நல்ல அறிவுள்ள பையன். அப்படி இருக்கும் பட்சத்திலும் எது இவர்களுக்கு தடையா இருக்குதுன்னா சாதி என்கிற ஒரு தடை தான். அதை தாண்டி வேற எந்த தடையும் கிடையாது. இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்ப இதுக்கு வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆணவ கொலைக்கென்று தனிச்சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி கொண்டுதான் வருகிறார்கள். அதிலும் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டே தான் இருக்காரு. அதாவது இவங்க ஆணவ கொலைன்னா என்ன நினைச்சுக்கிறானுங்க, வேற வேற சமூகங்கள் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாதான் அது ஆணவ கொலைன்னு நினைக்கிறாங்க. ஒரே சமூகத்துக்குள்ளேயே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை வச்சும் கொள்றாங்க, அதுவும் ஆணவ கொலை தான். அதாவது அந்த கொலைக்கான நோக்கம் என்ன, காதல் வந்து எனக்கு பிரச்சனையா இருக்கு அதனால நான் வெட்டி கொள்றேன், இதுதான் ஆணவ கொலை. இது கூட தெரியாத சில தற்குறி பசங்க என்ன பண்றானுங்க, இந்த SC/ST மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் திருமாவளவன் வந்து தனிச்சட்டை ஏற்றணும்னு பேசுற மாதிரி சில தற்குறி பசங்க ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் பண்றாங்க. நீங்க எத்தனை ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் பண்ணாலும் பொதுமக்கள் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து ஒரு நன்மதிப்போட தான் பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட நம்ம பல்வேறு ஆணவ கொலைகள் குறித்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அதாவது மக்களே, காதல் என்பது இயற்கையானது. நம்ம திரும்ப 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 நம்ம வீடியோக்கள்ல சொல்ற ஒரே விஷயமா தான், காதல் இயற்கையானது. அது சொல்லி கொடுத்தோ சினிமா எடுக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் போட்டோ எழுதி கொடுக்கறத பேசியோ அதை உருவாக்க முடியாது. இது நிதர்சனமான உண்மை. இதை வந்து சில முட்டாள்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது அவனே பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனா இருப்பான், சோத்துக்கொல்லி இல்லாம இருப்பான். அவன் பேசுவான், நாங்கள்லாம் அப்படி நாங்கள்லாம் இப்படி, எங்க பொண்ணு எங்க ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐந்தறிவு ஜீவனுக்கு இருக்க அறிவு கூட இல்லாத அளவுக்கு பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா இன்னைக்கு இந்த பையன் அனைத்து விஷயத்திலும் தகுதியான நபர் தான். பொருளாதாரத்திலும் அழகிலும் அறிவிலும் தகுதியான ஒரு நபர் தான் இந்த பையன். இப்படி இருக்க பையனை வந்து இன்னைக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். உண்மையிலே நெஞ்சம் வந்து பொறுக்கவில்லை, நிஜமா சொல்ல போனா அதுதான். ஏன்னா காதலிச்சாங்களா என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம அதை கன்ஃபார்ம் பண்ணாம, அதான் பரியேறும் பெருமாள் படத்தில் நடந்த அந்த சீன் தான். உண்மையா சொல்ல போகணும்னா அவன் லவ் பண்றானா இல்லையா, அவன் ஏதோ ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்கானா அப்படின்றது கூட தெரிஞ்சுக்க அவ்வளவு அவசரம் இவங்களுக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ் பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவசரப்பட்டு இன்னைக்கு ஒரு உயிரை எடுத்துட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு இந்த சாதிக்கு அவ்வளவு ஒரு திமிர் இருக்கு. நல்லா பாருங்க. அவன் பார்த்தா ஏதோ சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான், அவன் வந்து வெட்டி கொள்றான்னா அப்போ அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு வெறிய ஊட்டியிருப்பாங்கன்னு பாருங்க. உண்மையில அந்த பெத்தவங்களை தான் நான் குறை சொல்றேன். அவங்க மேலேயும் வந்து உண்மையாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவங்க வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். அவங்க 2 பேரும் இப்படி செஞ்சா மட்டும்தான் அடுத்து இன்னொரு ஆணவ கொலை செய்ய தூண்டாம இருப்பாங்க. எனவே இந்த கவினை இழந்து வாடும் அவர்களுடைய குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நம்முடைய கோரிக்கை. மீண்டும் அடுத்த நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.